வயிறு நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய வரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு. வெளியடா. வா வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாடியா? இது பெருச்சாடி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும். இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 மாமன். இனிமே மாமன். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கலாம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர் இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. இப்ப எப்படி இருக்கு? சும்மா கும்முன்னு தூக்குதுங்க. இதுல என்ன கண்ட? போக போக தூக்கம். எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட தடம் மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம். நீ குழந்தையா? ஏண்டி கருவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதல்ல. டோரை தந்து ஏறி உட்காரையா.
மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி. யாரா நீ? டேய் என்னங்கல? டேய் நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா கல்ல போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல்? கூந்தலோ கூந்தல் கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன். வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறதெல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணணும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராவது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்தியா? மண்டை எது மூஞ்சி எது கண் எது மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன அட போயா? ஓ லவ்லி, வெரி ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல் பிளவுஸ். ஆமா இது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து காக்கா கவிட்டு வந்து போட்டுச்சா? ஐயோ காலங்காத்தால மூட அவுட் பண்ணிருச்சு. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி டாக்ஸி ஓட்ட போறேன்? ஓ டாக்ஸி, என்னையா வண்டி பக்கத்துல நிட்டு மேலையும் கிளையும் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஓ நீங்களா? வாங்க ஓல்டு மேன். உங்க பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் பொண்டாட்டி வயசு என்கிட்ட கேட்கற? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? யோ, இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கி என் மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்கயா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்படியே தான் இருக்கு. நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதுல உளுந்தது. காதுக்குள்ளேயே அந்த அம்மா உளுந்து வச்சிருக்காங்க. வெளியே எடுத்து ஆட்டி வடை சுட சொல்லு. போயா திண்ணி பண்ணாரோ. உன் டயர் பஞ்சர் ஆகாம உன் உடம்பு ஆயிரம். ஜாக்கிரதை. டாக்ஸி சார். ஓ அது என்னது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி கீழே விழுந்துச்சா? அதாவது பல நழுவி எண்ணெயில விழுந்த மாதிரி. என்ன இல்ல பாலு பாலு. எதுல விழுந்த உனக்கு என்ன விழுந்தது? ப்ளீஸ் தூக்கி போடுங்க. ஆமா இந்த கேட்ச். ஏமா போயும் இவன் மேலேயே போட்ட? நல்ல பொண்ணுமா நீ. நல்ல அப்பமா உனக்கு ஒரு 10 ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஊர்ல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போட சொல்லு. இந்த கேட்ச். என்ன விளையாடுறியா? கேட்சன் கையில வச்சுட்டு இருந்தா அப்படியா? அப்படி விட்டாதானே மேல போகும். என்னங்க அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. யோ இங்க வா. நீ முதல்ல உள்ள போடி. எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச. இப்ப நீ என்ன சொன்ன? உள்ள போடின்னு சொன்ன. இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? தம்பி, டாக்ஸி தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது மட்டும் இல்ல, நாங்க ராயல் ஃபேமிலி. எங்க அந்யோன்யமே வேற. இப்ப கூட அவ குளிச்சிட்டு தான் வரா. அவ ஜாக்கெட்ல கொக்கி இருக்க பாரு, அத நான் தான் போடுவேன். கொக்கி? எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால கொக்கி போடுவாங்க. நீ குளிச்சதுக்கு அப்புறம் கொக்கி போடுறியா? போடு, போட்டு தாக்கு. ஓ நல்ல குடும்பையா. கொக்கி குடும்பம்னு போர்டு எழுதி வெளியே தொங்க விட்டுறியா? நல்ல ஐடியா. உங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க. ஐயோ வாழ்க்கை பூரா ஒரு நிமிஷத்துலயே காலத்தை முடிச்சிருவான் போல் இருக்குதே. டாக்ஸி சார். ஹலோ சார் கொஞ்சம் தூக்கி போடுங்க சார்.
என்னம்மா நீ கபில் தேவ் கவாஸ்கர் எல்லாம் எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க? ஒரு வயசு பொண்ணு கப்புனு பிடிக்க வேண்டாமா? கேட்ச். கீழே போட்டுட்டாரு. மண்ணாயிடுச்சு. வாங்க தாத்தா, பயாஸ்கோப் பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ காத்து திருப்பிட்டாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயார சாப்பிடலாம். வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணி கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? டப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. அண்ணே கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன்னே. இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். பயாஸ்கோப், உன் பயாஸ்கோப்ப பார்க்கலாமா? என்னய்யா? டேய் என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராதாத்தி, ராதாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர். கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை. பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா?
யாருக்கே வேணும் உடனே ஆடுவா. சரி வேணா கொடுத்துரு. இரு டைரக்ட் நாஸ்டா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே. ஒன்னே காட்டுறதுக்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா நாயே. இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா சாரி நாயே. என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும். அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே. இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய் எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தா யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு. காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை, அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய் உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை அழகான பொம்மை. டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. சொல்லிடு அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரனை மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு. இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாட்டுக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விற்க முடியும். நாயே சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட் இத வச்சு வியாபாரம் பண்ணு. அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. தாய்மார்களே பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகனாம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை
ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு நல்லா பாரு, ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு, அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, இடுப்பு பாரு, இடுப்பு பாரு. பாரு பாரு ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிக்கிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயும் ஔவையார் இல்ல. எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லுங்க நீ. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வச்சா இந்த படம் பாருங்க. அட கார் குடிங்க. ஓ, நான் பாக்குறோம். ஓத்ராயா. ஒட்டிங்க. ஞான பழத்தில் வந்து ரகணதியோடு நான் பாக்குறேன். இல்லையா? ஏய்யா, ஒரு சின்ன ஜெயமாலினி டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ ஔவையார காமிச்சிருக்க. என்னது ஔவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஏய் ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன இது அக்கிரமா இருக்கு? ஔவையார பாப்பா நாங்க 2 ரூபாய் பணம் கொடுத்தோம். உனக்கு சும்மா போட. பாரியா, இத வச்சுக்கிட்டாங்க ஊரே ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற? எப்படி வாழ்றேன்னு பாக்குறீங்க? எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்தர் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அது எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவரே இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உன்னை ஏன் ஜெயிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவனை புடிடி சார். சொர்ணம் பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீதான் ஆடின. ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல. பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன்.
யார் கர்ணம்? கர்ணமும் நான் தாங்க, சகலமும் நான் தாங்க, சகலத்துக்கு நான் தாங்க. என் பேரு சீனா தானா. இந்த ஊரு புது பண்ண. உங்களை பத்தி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் சார். மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரு கட்டுக்கோப்பா இருக்காங்க சார். அது நடக்காது. மம்பட்டியான உயிரோடவோ பணமாவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உளவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதுதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்டை சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது. உண்மை. கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்டை சொர்ணம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யார் கொடுக்கணும்? நீங்க தான். ஓ, குடுக்கணும்ல. ஆமாப்பா, தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறது பாவம். நான் சொன்னனே, அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க. டேய், அழுத்தி சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்து வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை, அத இத நீ காலாகாலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுறா. என்ன என்ன இது பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்சேன்? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. ஐயம்மா, காலையில இருந்து நாங்க நீராரம் கூட குடிக்கலங்க. ஓ, நீராகாரத்தை நானா புடிங்க குடிச்சுட்டேன். இந்த ஜனங்கள்ட்ட இருக்க புள்ள ஒட்டிங்க எல்லாம் என்ன தத்தெடுத்துக்க சொல்றியா? இந்த நெல்லுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை கொடுத்துருங்க. என்னது உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லா? ஏய், நீ என்ன பங்காளியாடா? ஏன்டா பரதேசி பயமாங்கன? நெல்லு மட்டும் இல்லேன்னு சொல்லிடுறாரு. நெல் இல்லைன்னு சொல்லுவனா இந்த மூட்டை கணக்கில் அடுக்கி வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வெளியே போயிருங்க. ஏய், சொல்றது காதுல விடல? வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. ஏய் கதிர்வேல், இவங்க மேல விடுறா. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சொன்னா புரியாத. ஆனா சொல்றானே, அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது. அப்படி வந்துச்சு, அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒண்ணு ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவர் ஊரை விட்டு போயிடுவாரு. போகட்டும். நான் சொல்றத கேளுமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். இது பிடி, வெளியே வந்துடாது. கொஞ்சம் இரு, நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு. படி பார்க்கலாம். அக்கா, மம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறிய. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கு கொல்ல போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சிக்னல் உள்ள பாரு. அள்ளிட்டு போக போறானா
என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு. நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாராய கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சரி நீ போ. சின்ன பண்ணு. சின்ன பண்ணு இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பாரு. இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறுகாயும் கொடுத்தா? இத்த புடி. சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன். போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறியே இல்ல. நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு. போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்தமா இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவன்? எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலே. அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. வந்தவர்களே, சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் புதையல தூக்கிட்டு ஓடுறானே. சப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறது? உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி.
நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டிருக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. யோ இல்லையா, யார் யானி? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யார் யானி? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா?